பித்தலாட்டக்காரி ஜூலி. இப்படி வாண்டடா வந்து அடி வாங்குறீங்களே. விளாசி தள்ளிய விஜய் ரசிகர்கள். தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் வேலூரில் அகரம்சேரியில் நடந்த தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசினார். அப்போது அவர் தனது பேச்சை துவங்கும் போது ஒரு குட்டி ஸ்டோரியை சொன்னார். ஒரு ஊரில் யாருக்கும் அடங்காத ஜல்லிக்கட்டு காளை ஒன்று இருந்தது. அந்த காளை சீறிக்கொண்டு தனது காலால் மண்ணை வாரி இறைத்துக் கொண்டிருந்தது. அந்த காளையை யாராலும் அடக்க முடியவில்லை. எல்லோரும் வேடிக்கை மட்டுமே பார்த்தார்கள். அந்த காளையை நாங்கள் ஏற்கனவே அடக்கி இருக்கிறோம், நாங்கள் அனுபவசாலிகள் என சொல்லிக்கொண்டு சிலர் அடக்கச் சென்றார்கள். ஆனால் அந்த காளை அவர்களை முட்டி விடுகிறது. இதனால் ஒரே குழப்பம். என்ன செய்வதென்றே தெரியாமல் எல்லோரும் யோசித்த போது அவர்களை விலக்கிக் கொண்டு ஒரு சிறுவன் தனது 2 பாக்கெட்டுகளிலும் கைகளை விட்டுக்கொண்டு கெத்தாக காளையை நோக்கி நடந்து சென்றான். அவனை பார்த்து ஏற்கனவே முட்டு வாங்கியவர்கள், தம்பி, அனுபவசாலியான எங்களாலேயே முடியவில்லை, நீ போனால் காளை முட்டி தூக்கிவிடும் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த சிறுவன் காளையை நோக்கி துணிச்சலாக சென்றான். தனது பாக்கெட்டில் இருந்த புல்லுக்கட்டுகளை எடுத்து நீட்டினான். உடனே அந்த காளையும் புல்லை சாப்பிட தொடங்கிவிட்டது. சிறுவன் அந்த காளையை தடவி கொடுத்து வயலுக்கு அழைத்துச் சென்றான் என்று நடிகர் விஜய் அந்த கூட்டத்தில் பேசும்போது இந்த குட்டி கதையை சொன்னார். அவரது இந்த குட்டி ஸ்டோரியை கேட்டுவிட்டு கடுப்பான பிக்பாஸ் ஜூலி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ ஒன்றை நேற்று வெளியிட்டார். அந்த வீடியோவில், விஜய் அண்ணன், நான் ஜூலி, இப்போதான் உங்க பரப்புரை பார்த்தேன். வழக்கம் போல இதிலும் ஒண்ணுமில்ல. ஜல்லிக்கட்டு காளை பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி நீங்க சொன்னதை கேட்டுவிட்டு என்னால் பேசாமல் இருக்க முடியவில்லை. நீங்க போற போக்கில் ஜல்லிக்கட்டு காளை குறித்து ஒரு கதையை சொல்லிட்டீங்க. உங்க கட்சியில் இருக்கிற பாதி பேர் மைனர் பசங்க. அவங்களும் ஜல்லிக்கட்டு காளைக்கு புல்லுக்கட்டை காட்டுறேன்னு இதே மாதிரி செய்தால் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகிட போகுதுன்னு. அப்படி நடந்தா என்ன செய்வது? 50 இருக்கட்டும்னு, அதை 500 மாத்திடாதீங்க, கொஞ்சம் பார்த்து பேசுங்கன்னு என்று கிண்டலாக பேசியிருந்தார். இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி சென்சேஷனல் ஆனது. இந்த நிலையில் ஜூலிக்கு விஜயின் ரசிகர்கள் சரியான பதிலடி கொடுத்து வருகிறார்கள். ஒரு ரசிகர் வெளியிட்ட வீடியோவில், நீங்க ஜல்லிக்கட்டில் போராடியவர் என்பதை ஒத்துக்கொள்கிறோம். ஜல்லிக்கட்டு என்று யாராவது ஒரு பேச்சு எடுத்தால் போதும், உடனே சூன்யம் வைக்கிற ஜண்டா பொம்மை மாதிரி அடிக்கடி வந்துடுறீங்க. நீங்க ஜூலி இல்லை, ₹1 கூலி. அதாவது அந்த மனுஷன் அரசியல் ரீதியாக ஜல்லிக்கட்டு காளை உதாரணமாக சொல்லும் போது அதை உதாரணமாக மட்டுமே எடுத்துக்கொண்டு விட்டுவிட வேண்டும். உடனே ஜல்லிக்கட்டில் நான் தான் போராடிய வீரமங்கை என்று சொல்லிக்கொண்டு ஆட்டோ வாண்டடா ஏறி வந்து அடி வாங்க கூடாது. வீரமங்கை என நினைத்து பேசியதால் உங்களை வீங்க வீங்க அடிக்க போரானுக என்று கூறியிருக்கிறார். இன்னொரு ரசிகை வெளியிட்ட வீடியோவில் பித்தலாட்டக்காரி ஜூலி விஜய் அண்ணா வேலூரில் பேசியதை வைத்து பேசியிருக்கிறார் ஜூலி. ஏதாவது ஜூலி தெளிவாக பேசியிருக்கிறாரா? கட்சியில் இருப்பவர்கள் பாதி பேர் மைனரா இல்லை மேஜரா என்பது தேர்தலில் தெரிய வரும். நீங்கள் ஏன் இப்போ கதறுகிறீர்கள்? ஒழுக்கமாக வார்த்தையை விடுங்கள். பிக்பாஸிலேயே உங்களுக்கு பித்தலாட்டக்காரி என்ற பெயர் வைத்தாகிவிட்டது. அங்கே சுத்தி இங்கே சுத்தி இப்போ விஜய் அண்ணாவிடம் வந்துட்டீங்களா? அவர் கால் தூசிக்கு நீங்க வருவீர்களா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகின்றது.